ஹாய் வணக்கம். வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். இன்னைக்கு நவம்பர் 20th 2025 மார்க்கெட் க்ளோஸ்ட். ஸோ மார்க்கெட்டுடைய க்ளோஸ் பார்த்தோம்னா 26,200. நேற்றுக்கு என்னுடைய ப்ரிவ்யூ அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் 2650 26,100 அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, சிஇ சைடு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது சொல்லியிருந்தேன். ப்ளஸ் என்விடியா ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா ட்ரிபிள் டாப்பை மார்க்கெட் ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. மார்னிங்கே பிரேக் அவுட் பண்ணி ஒரு சைடுவேஸ் அப் டு 12 வரைக்கும். தென் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 26,200 26,250 ரீச் பண்ணிடுச்சு. நான் மார்னிங் ஓப்பனிங்லேயே ஒரு கால் என்ட்ரி போனேன். எனக்கு மூவ்மெண்ட் இங்கேயே ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். என்னுடைய மூவ்மெண்ட் எதிர்பார்ப்பு இங்கே தான், பட் ஸ்டார்ட் இங்கேயே ஆகிடும்னு எதிர்பார்த்தேன். பட் நடக்கலை, காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்தது. அகெயின் ஒரு என்ட்ரி இங்கே ட்ரை பண்ணேன், அது வந்து ஸ்கால்பிங் மாதிரி வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடுவேஸ் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், காலையில் 10:45 12:30 வரைக்கும் ஒரே லெவல். 1.5 மணி நேரம் இந்த சைடுவேஸை முடிச்சுட்டு அதோடைய அப்சைடு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது. இந்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இது நான் செல்லிங் சொல்ல மாட்டேன், ப்ராஃபிட் புக்கிங். ஸோ மார்னிங் இங்கே அக்யூமேஷன் நடந்தது எல்லாமே இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ்டு ரிவ்யூ. எனக்கு ஒரு ஹாப்பி, என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். இனி நாளைக்கு 21st November 2025க்கு என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் இருக்குது மார்க்கெட்டில், எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா எந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவியர் இருக்குங்கிற ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ. ஸோ நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ்ட் 26,200. ஸோ 26,200 அபோவ் ஓப்பனிங் வச்சாலே அப்சைடு மூமெண்ட்டு தான். இங்கே கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சாலே, க்ரீன் கேண்டில் வச்சாலே மார்க்கெட் அகெயின் அப்சைடு 26,300 to 26,350 வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும் இங்கே சிஇ. இன்கேஸ் மார்க்கெட் ரெட் கேண்டிலில் வச்சு மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆனாலும் அகெயின் ஒரு மைனர் சப்போர்ட் இங்கே இருக்குது, 26,125 to 26,150. இதுதான் இன்னைக்கு காலையில் 10:45 மதியம் 12:30 வரைக்கும் இருந்த ஒரு ஜோன். ஸோ அகெயின் இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆகும். இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தாலும் அகெயின் 2650 26,100 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. நம்மளுடைய சேனல் இங்கே த்ரூ ஆகுது. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கும் வியூ டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அப்சைடு தான். ஸோ இங்கே ஓப்பன் ஆனாலும் அப்சைடு தான், இங்கே ரெட் கேண்டில் ஓப்பன் ஆனாலும் அப்சைடு தான், இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்தாலும் சைடு தான். மார்க்கெட் எந்த ஜோனில் ஓப்பன் எடுத்தாலும், ஓப்பனிங் வந்தாலும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் 26,300 350 ஜோன்லேயே ஓப்பன் ஆகி ரெட் கேண்டில் வச்சா மார்க்கெட் 26,200 வரைக்கும் புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அப்சைடு மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகலாம், இல்லை சைடுவேஸ் போகலாம். ஸோ இங்கே ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி இன்கேஸ் ரெட் கேண்டில் வச்சதுன்னா ஆல் டைம் ஹை 26,300 350 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நியூ ஹையில் ஓப்பன் ஆகுது. ரெட் கேண்டில் வச்சா மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுக்கும் 26,200 ஜோனுக்கு. அண்ட் தென் மறுபடியும் அப்சைடோ இல்லை சைடுவேஸில் போயிடும். பட் இங்கே நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் அகெயின் வச்சது கேப் அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஒரு சைடுவேஸ் எடுத்து மேலே தான் போகும். இங்கே ஒரு சேனல் நமக்கு த்ரூ ஆகுது. ஸோ இந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு கீழே ஓப்பன் எங்கே வச்சாலும் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான். மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆனது மேலே க்ரீன் கேண்டில் வச்சாலும் பிஇ சைடு தான், இல்லை ரெட் கேண்டில் வச்சு ஒரு சின்ன அகெயின் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஸ் வந்தாலும் 26,125 150 ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிஇ தான். ஸோ இங்கேயும் சிஇ தான் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து எதிர்பார்ப்பேன் நான்.
இங்கே ஓப்பன் ஆனாலும் இங்கே பிஇ நான் ட்ரை பண்ண மாட்டேன், இங்கே சிஇக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன். இல்லை இந்த இடத்துல சைட்வேஸ் எடுத்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும். ஸோ இங்கேயே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கம்ப்ளீட்டாக நாளைக்கு வந்து 26,200 கீழே எங்கே ஓப்பனாலும் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எனக்கு தெரியுது. நான் அப்படி தான் பிளான் பண்ணுறேன். இன்கேஸ் 26,300 350 ஜோனில் ஒரு ரெட் கேண்டில் மார்க்கெட் வைக்கிது அப்படின்னா இங்கே ஒரு பிஇ ஸ்கால்பிங் தான், அதுவும் ட்ரெண்டிங் இருக்காது. ஸ்கால்பிங்காக ஒரு 10-15 அதிகபட்சம் 20 பாயிண்ட்ஸ் 20 ருபீஸ் ப்ரீமியம். ஏன்னா மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சைட்வேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல ரெட் கேண்டில் வச்சா மட்டும்தான் ஸ்கால்பிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணாலும் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ. ஹோப் நாளைக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகும் நம்பலாம். ஸோ இன்றைக்கி ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டும் பார்த்தோம்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் க்ரீனில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக 1% எல்லாமே க்ரீன். யூரோப் ஃபுல்லாக க்ரீன். பிகாஸ் ஆஃப் ஏஐ பபிள் வந்து கிடையாதுங்கிறத என்விடியா ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ ஏஐ உண்மை தான், ஏஐயில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது என்விடியோடைய இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. தென் கைட்லைன்ஸ் 4th குவார்ட்டருக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் அப்சைடில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஐ வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிறத என்விடியா ப்ரூவ் பண்ணுது, மார்க்கெட்டை நம்ப வைக்குது. மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் ஓடுது. லாஸ்ட் 1 வீக் இருந்த அந்த ஒரு ஃபியர் வந்து என்விடியா ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ஜப்பான் மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 1% அப்பு இன்னைக்கு. ஸோ ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் நமக்கு நாளைக்கு ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் நைட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஆல் டைம் ஹை தான். ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அகைன் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ நியூஸ் ஃப்ளோக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் மாற்றுவோம். ஸோ மார்க்கெட்டில் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது கிடையாது. என்ன நடக்குது, எந்த லெவல்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நியூஸ் ஃப்ளோஸ் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, குளோபல் ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் பொறுத்தும் நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து லைவில் பண்ணும்போது நம்ம டியூன் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ்டாலாம் வந்து மைண்ட் செட் வச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் மார்க்கெட் ஃபிக்ஸ்டாக ஒரு இதில் ரன் ஆகாது, ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுதான். ஸோ இன்றைக்கி ஐம் ஹாப்பி. என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் டுடேவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸும் பார்த்தாலும் தெரியும். லாஸ்ட் 2 monthஸாக நான் வந்து ப்ரிவியூ வீடியோ போட ஆரம்பிச்சிலேருந்து சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 70% ஆர் ஈவன் 80% ஆஃப் த டைம் நான் ட்ராப் பண்ண அந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். பட் ட்ரேடிங் பிஹேவியர் எனக்கு வேறு மாதிரி இருக்குது. இன்னும் எனக்கு அந்த ஸ்கால்பிங் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. பிகாஸ் 3 years அந்த ஸ்கால்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த ஸ்கால்பிங் அதே பிஹேவியர் தான் வருது. இன்றைக்கி நான் வந்து சிஇ வந்து எடுத்த ப்ரைஸ் வந்து 140, கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா தான் ப்ராஃபிட், 150 அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஹையஸ்ட் போனது 230 போச்சு. க்ளோஸ் 210ன்னு நினைக்கிறேன். என்னோடய ரெசிஸ்டன்ஸோட டச் பண்ணும்போது 230, 100 ஆல்மோஸ்ட் 90 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ நான் வந்து என்னுடைய சப்போர்ட்டில் எடுத்துட்டேன். என்னோடய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணியிருக்கணும். இதுதான் ட்ரேட் பிஹேவியர். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ் ஆகும் தெரிஞ்சும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம ஒரு வியூ எடுத்தும் ட்ரேடை மட்டும் ஹோல்டு பண்ணலை பிகாஸ் ஆஃப் ஸ்கால்பிங். ஸோ ஸ்கால்பிங் வந்து எனக்கு தெரில எல்லா டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு ப்ரெஷர் அது அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்கால்பிங் நவடேஸ் விரும்புறதில்ல. ஒரு மொமெண்டம் ட்ரேடராக இந்த மாதிரி ட்ரெண்டு ஃபாலோ ட்ரேடராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி ஆஸ் பர் ட்ரெண்ட் இப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் க்ளோஸ் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதாக வச்சுருக்குது, பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரல. பார்க்கலாம், இதெல்லாம் ஃப்யூச்சர் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட ட்ரேட் பிஹேவியராக மெதுவாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதுவே நமக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னா நம்ம ட்ரேட் பிஹேவியர் ரொம்ப ஆட்டங்கன்றோம். ஸோ ஐ ஹோப் நவ் ஃபவுண்டேஷன் ஐம்
பிகமிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே. ஸோ அது நம்மளுடைய ட்ரேடு பிஹேவியரை டியூன் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய ஓன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், நல்லா பிலீவ் பண்ணுங்கள், ட்ரேடே அதுக்கு ஏற்றாப்புல பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.